ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட சுவையான சென்னை வடகறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகா இல்லை 1 மிளகா, சோம்பு கொஞ்சம், தண்ணி ஊற்றாமல் குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணதில்ல, லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு இட்லி தட்டில் இது மாதிரி தட்டி வேக வச்சுக்கலாம். இந்த ஷேப்பில் வேணுமோ ரவுண்டாக கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் தட்டி இதுமாரி வேக வச்சுக்கிறேன். சீக்கிரம் வேகும், அதனால் இப்படி வேக வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ தட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கரும் மாறி இருக்குது கொஞ்சம். இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு சைடில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகா 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கிக்கலாம். கரும் மாறிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக ஆகிறதுக்கு நல்லா வதங்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பழமாக ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். இது ஆறுனதும் இது கையில் அதுமாரி கரண்டியில் உதுத்து எடுத்துக்கோங்க. இதுமாரி சின்னதாக உதுத்து எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி அது கேப் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள், பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கோம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், நான் ஆட் பண்ணல. இப்போ இதுக்கு கிரேவிக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணியாக கிரேவியாக அப்படி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வேணும், அதுக்காக கொஞ்சமாக 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தலபலன்னு கொதிக்குது. இப்போ அந்த உதுத்து வச்சுருக்க அந்த வேக வச்சதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருக்குது. வேணுன்னா நீங்கள் சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வேணுமா நீங்கள் தண்ணியை நிறையா ஊற்றிக்கலாம். செமி கிரேவியாக வேணும்னா இதுமாரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. இப்போ கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்தையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.